பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு ஆள் இருக்கிறாரு பாருங்க. சத்தியமாக செம பெருசாக இருக்குது. Hey guys, பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ட்ரிப் போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னா ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். பாருங்க முன்னாடி எவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்கன்னு. ட்ரிப்பு போயிட்டுருக்காங்க guys. பொறுமையாக போங்க guys. ஒரு 40-50 மெயின்டைன் பண்ணுங்க. அப்படி போயிட்டீங்களா? பின்னாடி வாங்கடா. எவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த இடத்துல வந்து குழு குழுன்னு இந்த -10 டிகிரி இருக்கும் காய்ச்சி. இந்த இடத்துல அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். இந்த இடம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ரொம்ப ஒரு மாதிரி டீப்பான வளைவாக இருக்கும். ஹார்ன் அடிச்சுக்கணும். பாருங்க இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடம் பார்த்தீங்கன்னா 2 பசங்க தான் இருக்காங்க. 3 பசங்க ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிறாங்க. இப்போ நான் சொன்னேன் இந்த இடம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க சூப்பரானு. அதே மாதிரி வந்து 3 பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க கைஸ். சூப்பர் கைஸ். பாருங்கள் இது காட்டோட முடிவு. யானை எதுவும் பார்க்கல, ஒரு புலி பார்க்கல, எல்லாம் அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கும் போல். நாயை வந்து கரெக்டுட்டு போகிறானுங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறானு பாருங்க. பாருங்க கைஸ் அந்த நாயை பாருங்க. ஹே கைஸ் நாய் எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க? எவ்வளோ காய்ஸ் நாய்? 25,000 ரூபாயா காய்ஸ். அந்த நாய் வந்து 25,000 ரூபாயா. நாங்கள் விற்க போகிறோம் நாங்கள் காய்ஸ். 25,000 ரூபாய் நாய். நல்லா குலைக்குமா? நல்லா பாருங்க சூப்பரான நாய் காய்ஸ். இது நல்லா குலைக்கு பாருங்க. நாட்டை பக்கப்பட்டு வந்தது. நல்லா சாப்பிடுங்க காய்ஸ். நீங்கள் காய்ஸ் சரி. இப்போ இந்த இடத்துல வந்து தனித்தனியாக தான் போகணும். ஏன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. ஏங்க வராங்க தெரியுமா? காற்று காய்ஸ். இது வந்து வானாவரம். வானாவரத்துக்கு வந்தோம். வானாவரத்துக்கு வந்து ஒரு சிட்டி இருக்குது. பெரிய சிட்டி காய்ஸ். இது ஒரு ஆமாம். இங்கே வந்து இங்கே பாருங்கள் வானாவரம் பஸ்ஸு நிற்கிது. காய்ஸ் இன்னும் ஒரு வீடியோ கூட எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. பாருங்க முன்னாடி லாரி வருது, பார்த்து வரணும். எப்பவுமே நம்ம இடத பக்கம் தான் போகணும் காய்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக பெட்ரோல் போட வந்த இடம் வந்துச்சு. பாரத் பெட்ரோலியம். இங்கேயே காற்று வச்சுக்கலாம். நம்ம டூருக்கு வந்துக்கிறா ரேஸ் வந்துக்கிறீங்களாடா நீங்கள்? 200 ரூபா போயிடுதல. பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கிறோம். கைஸ் 2000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கும் கைஸ். டேங்க் பத்துமா தெரில. எக்ஸ்ட்ரா டேங்க் பிடிச்சிக்கலாம். ஆனால் ஒரு சீரோ கம்மியாக இருக்கும். காப்பி ரேட் வரப்போகுது. $2000. பின்னாடி பின்னாடி ஓகே காத்தாச்சு. பெட்ரோல் 2000 போட்டாச்சு. பிளான் ரெடி பண்ணுறாங்க. இப்போ எந்த ரூட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம்? ரூட் வந்து நம்ம இப்போ தானிப்படி போயிட்டு டோட்டலாக 37 கிலோமீட்டர் நமக்கு. அப் அண்ட் டவுனு அது 40 வருமா? அப் அண்ட் டவுனு 100 கிலோமீட்டர். தண்ணி கூடாண்டா மழை உளைச்சல். நம்ம ஊர்லேருந்து அப் அண்ட் டவுனு 100 கிலோமீட்டர் வரும். போக 51 கிலோமீட்டர், வர 51 கிலோமீட்டர். ஓகே 100 கிலோமீட்டர். ஒரு சின்ன தண்ணி பிரேக் இல்லை வழி மாதிரி வந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆகலாம். ஆமாம்
அலம்படி பிரியாணி தான் பார்ப்போம். இங்கே இல்லைன்னா போயிட்டு அங்கே தானிப்படி போயிட்டு பிரியாணி பாலே அங்கே உட்காந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். உட்காந்து பார்சல் கடை நல்லா இருக்காது. அப்போ வேற எங்கேயோ பார்சல் கடை தான் போகிறோம். அப்ப வேற என்ன கிட்ட போய் பார்சலுக்கு நல்லா இருக்கு. வாங்கிட்டு போய் சாப்பிட்டா நல்லா இருக்கும். தானிப்படி எங்கேயோ இருக்குல்ல, அங்கே போனால் அங்கே கொஞ்சம் போனால் கொஞ்சம் சூடாக இருக்கும். அது பண்ணிக்கலாம். கிடைக்கும் நமக்கு. அங்கே கிடைக்கல. சினிமேட்டை தாண்டி தான் போவோம். அன்னைக்கு போனோமே, ஆமாம், அதை தாண்டி தான். ஓகே. தாண்டி போயிட்டு போகணும். சரி போகலாம். ஏய் வாழைப்பழம் வரா. கைஸ் வாழைப்பழம் கைஸ். வாழைப்பழம் இருக்கு. காய்ஸ் இது ஒரு பெருங்கோல்தூர். இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் போகிறாங்க. இது வந்து சென்னை பெருங்குளத்தூர் இல்லை, இது வந்து வேற பெருங்குளத்தூர், இளையங்கனி பெருங்குளத்தூர். இல்லடா பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரேன். கைஸ் போந்தை வந்தாச்சு. போந்தை தான் போந்தை. சப்புனு அறிவ ராஜா சப்புனு அறிவண்டா சப்பு சப்பு சப்புனு அறிவண்டா பாய். போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க கைஸ். பிளான் என்னன்னா போய் சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்கு இங்கேருந்து ஒரு தானிப்படி ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். அதை போய் வாங்கிட்டு வரணும். நம்ம வந்து இந்த வழியில் தான் போகணும். அதனால் வந்து ஒரு சின்ன டிஸ்கஷன் அதான், வேறு ஒன்றும் இல்லை. இவங்க 2 பேர் சாப்பாடு வாங்கிட்டு வர போகிறாங்க கைஸ். இவங்க போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க. நம்ம போய் முன்னாடி போய் நிற்கலாம் கைஸ். 4 கிலோமீட்டர் தான் இடம். இதுதான் டவரு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராமத்தில் வரும்போது பசங்க வந்து விளையாடுவாங்க, அது மாதிரி சைக்கிள் விளையாடுவாங்க, போவாங்க வருவாங்க, வயசானவங்க போவாங்க. ஸோ அதனால் வந்து பொறுமையாக போவாங்க கைஸ். எப்பயுமே நான் ஒன்று சொல்லுவேன், நான் சொல்லிகிட்டே இருந்தேன் பார்த்தியா, 2 பசங்க வராங்க. ஸோ எப்பயுமே நான் சொல்கிறது, வண்டி எப்பயுமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். வண்டி கண்ட்ரோலுக்கு நம்ம போகவே கூடாது கைஸ். வண்டி கண்ட்ரோலில் நம்ம போனால் அவ்வளோதான், அது வந்து தவறு. எப்பயுமே வண்டி வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். அதுதான் கைஸ் நம்மளுக்கு பெஸ்ட்டு. பாருங்கள், வயசானவங்க போகிறாங்களா, பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 பசங்க வந்து சைக்கிளில் வந்தாங்களா, கிராஸ் ஆனாங்களா, அதுதான் நான் சொல்கிறது. பாட்டி பாருங்க கைஸ், ஃபோன் வருது, ஃபோனு பேசக்கூடாது வண்டி போகும்போது. பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். பாருங்க, இந்த மாதிரி ஒரு உடும்பு நீங்க பார்த்ததே இருக்க மாட்டீங்க. பாருங்க ஐயோ, இன்னும் போய் வாழ ஒரு அளவு தான் எல்லாம் பாருங்க எங்க போயிடுச்சுன்னு சொல்லுது. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. கருப்பு போனான் இல்ல, பேர் தெரியாது. பாருங்க அதான் இதோட இடமே தான். இதுதான் போயிட்டு வரும். இதுதான் கைஸ் அதோட வீடு. இதோ
பாருங்க வீடு பாருங்க அதோட வீடு கைஸ் இது அந்த ஓனத்தோட வீடு தான் இதுதான் கைஸ் இங்கே பாருங்க சின்னதாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா இவங்க மலை மேலே உட்காந்து உச்சியில் உட்காந்துக்கிறாங்க கைஸ் இப்படி ஏறிடலாம் இப்படி வாடா விஜய் ஈஸியாக இருக்கு அந்த பக்கம் தான் சரி வாங்க 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 வெயிட் எனர்ஜி வேஸ்ட் ஆகுதுல அதுதான் இது வந்து இப்போ ஒரு என்ன பண்ண போகிறோம்னா வைப் பண்ண போகிறோம் கை குறா சாகசம் பண்ணாதடா ஏறி வாயா வீடியோ எப்படிடா யாரை இப்படி பிடிக்கணுமா லெட்ஸ் பிகின் வைப் பண்ண போகிறோம் வைப் இடத்துல நடந்து கைத்து என்னடா அது மஞ்சள் கலர்ல ரெடி கைஸ் ரெடி பாட்டு போறா அந்த பாட்டு போறா போறா ஃபர்ஸ்ட் அவங்க நிக்கிறத கட் பண்ணீங்க ஐயோ அங்கிள் கேர்ள்ஸ் பாட்டு சிலிக்கி வந்தாச்சு நாடு கைஸ் வைப் பண்ணாச்சு கீழே வரோம் ஆடிதான் போறேன் பாரு அவரு வைப் பண்றாரு சரிங்க கைஸ் கைஸ் நம்மளும் போய் வைப் பண்ணலாம் சப்பாத்தி களி கைஸ் பட்டு ஒரே ஒரு சின்ன பிஞ்சு இருக்குது இதுதான் அது பழம் இல்லை பழம் பற்றி எங்கள் ஒரு காய் இருக்குது கொஞ்சம் செங்காயம் இருந்தால் கூட உங்களுக்கு பிரித்து காட்டுவேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்டுருக்கோம் சப்பாத்தி பழம் ஜஸ்ட் கைஸ் ம் சரிங்க மேம் பழத்தை காட்டுறேங்க இருங்க பறிக்கணும் அப்புறம் தான் பரிசுக்கு அப்புறம் எடுக்கணும் பாருங்க அது இருக்கு அண்ணா இருங்க பாருங்க கைஸ் இது எப்படி பறிக்கணும் முள் இதை சுற்றி முள் இருக்குது சாப்பிடும்போது பார்த்து சாப்பிட ஃபஸ்ட்டு இதை பறிக்கிறோம் பறித்து நம்ம இதை கலெக்ட் பண்ணுறோம் இதுவும் ஆல்மோஸ்ட் பழம் தான் இது செங்காய் அது செங்காய் தான் சாப்பிட்ற பழம் தான் இது ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறோம் சரிங்களா ட்ராகன் ஃப்ரூட் ஃபேமிலியோட தாய் இது ம் இதுதான் அதுக்குன்னா இதனுடைய மரபணு மாற்றம் தான் பண்ணி தான் ஹைபிரிட் தான் ட்ராகன் ஃப்ரூட் வர வச்சுட்டாங்க ஸோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி சாப்பிடணும்னு பாருங்க நாங்கள் சின்ன வயசுல பாருங்க லைட்டாக கைப்படுத்தி ஒரு முள்ளு குத்திச்சு இருக்கு இங்க பாருங்க guys. முள்ளு குத்தி சூப்பராக இருக்கும் பாருங்க போட்டு தரையில் போட்டு தீத்துறாங்க ஏன்னா அதில் இருக்கிற முள்ளு காட்டணும் சார் முள்ளு கையில் ஏறிச்சு பாருங்க இதோ இதோ சுச்சோ தெரியுதா அது பாருங்க விளையுதா காமி சுற்றிக்கிச்சு இதை பாருங்க guys. அது கூட குடிச்சிட்டாரு இப்போ அந்த முள் எடுத்தியா அதை தான் காட்டணும் மெயினாக காட்ட வேண்டியது வீடியோவில் உள்ள அது அடியில் இருக்கும் ஏன்னா அதில் இருக்கும் வாயில் இருக்கும் பாரு நீ வச்சுருக்கல இல்லை இல்லை இங்கே இருக்குல்ல பாருங்க பாருங்க guys. பாத்துக்குள்ளார ஒரு முள்ளு இருக்கும் ஆமா உள்ள நடுவுல இருக்கும் நடுவுல இருக்காது டாப்ல இருக்கும் காய் இது பாருங்க இங்க இருக்கு பாருங்க இந்த பாருங்க இந்த முள் தான் டாப்ல நடு மையத்துல தான் இருக்கும் நீ சாப்பிட்டது இல்லையாடா இது எதுன்னு நிற்கிற இதுதான் முள் தூக்கி போட்டுடணும் இதுக்கப்புறம் பழம் சார் பாதி கொடுங்க சார் லிப்ஸ்டிக்கு நேச்சர் லிப்ஸ்டிக்கு தான் அருமையான நல்லா இருக்கும் அருமையான அருமையா நல்லா இருக்கும் புரிய மாட்டேங்குதுயா கேமரா ஆன் பண்ணா வளர ஆரம்பிச்சறேன் லிப்ஸ்டிக் இங்கே பாருங்க
இது வந்து ஆர்டிஃபிஷியல் கிடையாது, இது வந்து இயற்கை நேச்சர். நேச்சர். மாம் சார் அங்கே பாரு, அங்கே ஒன்று இருக்கு, இருக்கு அங்கே டேய் அவர் பிடிச்சு போறோம். அங்கிள் வீட்டு அந்த வீட்டு தெரியுமா உங்களுக்கு? ஆண்டு வீட்டுக்கு முன்னாடி இப்படி சாப்பிட போகிறோம். இப்படி சாப்பிட போகிறோம். அங்கவே இருந்து அங்கே இவங்க அப்பா மன உளைச்சல்றா அப்பா. என் வண்டி கவர்ல இருந்துச்சுனா ஓப்பன் பண்ணி சாப்பிட்டா பாருங்க, சப்பாத்தி, கள்ளி, பழம். ஓகே காய்ஸ், வண்டி பார்க்க போகுது. ஆடு இது பாருங்க, இதான் கெடா. கெடா இதுக்கிட்ட மட்டும் முட்டை பார்க்கவே கூடாது கைஸ். முட்டை போகிற நம்மளோட கெடா கெடா ஆடு. இதுதான் ராஜா. எல்லாத்துக்குமே மேட் பண்ணோம். கல்நாட்டூர் வந்தாச்சு கைஸ். கல்நாட்டூர் குத்தணும்னா இப்படிதான் குத்தணும். பாருங்க இந்த வீவை தெரிஞ்சு முன்னாடியா எப்படி போறா வழி கைஸ். பாருங்க கைஸ் எப்படி வழி. வழி பாருங்க கைஸ் எப்படி இறங்குறோம் போய் ஏறலாம் மேலே. மலை ஏறுற கைஸ். மலை ஏறுறான். ஃபர்ஸ்ட் கொண்டவசி மலை. இங்க பாருங்க கைஸ். சூப்பராக இருக்குது. போட்டோவா? காத்து வீச அவன் அங்கே நின்ட்டானுங்க. சொல்லி பேசிட்டே போறோம். நான் விந்து எப்படி கம்பத்துக்கு போதேன்டா. இங்க இல்ல கம்பத்துல போதேன். பாருங்க வீழ்ந்துட்டாங்க. இந்த 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 வளைவு வந்து ஒரு டேஞ்சர். வண்டி பாருங்க, இங்கே தான் வந்து சறுக்கிட்டாங்க. இங்கே பாருங்க சறுக்கிட்டாங்க. ஸோ சேடு. நல்ல வேலை இதில் விடலை. இதில் விட்டுருந்தாங்கன்னா எங்கள் பள்ளத்தில் தான் போய் விழுந்துருப்பாங்க. பள்ளத்தில் ஐயோ அது போயிருப்பாங்க கீழே. பொறுமையாக வாங்கண்டா எப்பவுமே. அப்படியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்ன ஒரு சர்க்கிள் தான். யாரோ கண்ணு வச்சுட்டாங்க. சே நான் வராமல் போயிட்டேன். வண்டி ஆஃப் பண்ணுறேன். டான்ஸ் ஆடுறா. ஆடுறா இல்லை அவனுக்கு ஓடிதான் அவளையா முடியல.
போலாமா? போகலாம் போகலாம். அதுன்னு தெரியுது ஏறி வரது முன்ன பண்ண வரணும். நம்ம தான் கொஞ்சம் பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை கைஸ், ஒன்றும் இல்லை கைஸ். எல்லா பாடம் தான், எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் தான். முன்னாடி போங்க ஃபஸ்ட்டு. பாரு, இதுக்கு தான் சொல்கிறேன், இது நார்மல் ரோடு கிடையாது. நீங்களாம் நார்மல் பீப்புள் கிடையாது. நீங்களாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஓகே கைஸ், நம்ம கிளம்பலாம். ஊரை காற்று காற்று வீசு. பாருங்க கைஸ், இந்த ஆறு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த தண்ணி தான் இது, இந்த தண்ணி தான் இங்கே வருது. கைஸ், அருவி ரோடு வந்தாச்சு கைஸ். நம்ம பாருங்க எப்படி ஓடுறா ஐடியா பயமாக இது கைஸ். ஜியா 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 ஜிக் ஜியா ஜிக் டிங் ஜிங் ஜியா ஆட்டமா ஆட்டமா பாட்டமா ஆட்டமா. நம்ம கிட்ட வந்துட்டு அருவிக்கிட்ட, அருவிகள் தான் போகிறது. 1 lakh கிட்ட வந்திருக்கோம். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். கைஸ் பாருங்க எப்படி இதுன்னு இடம் வேற மாதிரி இருக்குது கைஸ். இடம் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஊர் இருக்குது மச்சாங்க, ஊர் இருக்கு நம்மளுக்குறா. இவனுங்க ஆளை காணோம். வெயிட் பண்ணுவோமா? எங்கப்பா ஐயோ கைஸ், நம்மளுக்கு ரைட்டில் ஒரு பெரிய பள்ளங்குது கைஸ். ஆமாம் இருக்கும், வாய்ப்பு இருக்கு, கேட்கலாம். இங்கே பாருங்க கைஸ், டாடாசி வந்துருக்குது கைஸ். போடு. லேடியா என்னை நம்பின ஒரு கைவிடப்படார். ஐ வில் டேக் கேர். ஆன்ல இருக்கிறா எங்க பாரியா? இது எப்படி போட்டிருப்பானுங்க? பாஸ்கரண்ணா லெவல் பண்ணி ஊற்ற தான் வரான். எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. 8 கிலோமீட்டர் போட்டால் எப்படி ஆகிடும்? எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியலையா இது? இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் நிறைய பார்த்துட்டேன். எனக்கு ஒன்றுமே தெரியல. என்ன என்ன ஒன்றுமே இல்லை. செல்ஃபிஷ் இதான் 10 ரூபான்றது 5 ரூபா, 15 ரூபான்றது 20 ரூபா.
எப்படி எப்படி போக வழி மேல போய் பாப்போமா? போக முடியாதுமா. ஆ? ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தா சர்வீஸ் டேய் பண்ணுவோம். தள்ளி வர ஐயோ, அப்படி எப்படி போறாங்க? மேல ஊருக்கு தானா? அவர் போடுதா இது எவ்வளவு தூரம்னா? மேல மேல எவ்வளவு தூரம்? 8 கிலோமீட்டர். 8 கிலோமீட்டர். வழி இல்லடா. ஐயோ, அப்புறம் இது வேற வழி? அது அந்த அப்படி வரும். நம்ம பக்கம் அப்படிங்குது. கைஸ் சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு போகும்போது உங்களை கூப்பிடுறேன் கைஸ். ஏய் நல்ல இந்த ஒரே நல்லி தாங்க யாருக்கு வேணும் யாரு புரியாது டேய் யாரை பாத்தீங்க? கூட சாண கூட. வர நான் மார்த்தி எனக்கு தெரியும். சுத்த முடிச்சான் அவன். நான் சாப்பிட்டு குடிச்சேன் ஏய் நான் பெப்சி குடிச்சேன் அவன் சாப்பாடு சாப்பிட்டுட்டே ஒரு முறை குடிச்சான் குடிச்சடா. வர வர மை மண்ணு. பாத்தீங்க இப்பதான் கட்டிட்டு போறாரு கைஸ் அங்க பாருங்க ஒரு ஸ்பைடர் எப்படி கட்டிக்குது பாருங்க. உங்களுக்கு தெரியுதா தெரியல, இருங்க கிட்ட போய் காட்டுறேன். சொல்றேன் அவன். அட்வென்ச்சர் ஸ்டார்ட் கைஸ். அட்வென்ச்சர் பாருங்க. ஏய் பெருசா இருக்குடா டேய். ஏய் சத்தியமா செம பெருசா இருக்குது. ஏய் கிட்ட வந்து பாருங்க. கட்டிட்டு போகுது அவன்த ஏய் கைஸ் இங்க பாருங்களா. இது கடிச்சிச்சுனா சத்தியமா நான் ஸ்பைடர் ஆயிடுவேன், ஸ்பைடர்மேன் ஆயிடுவேன். இங்க பாரா. ஆண்டவரே. ஏய் நான் சத்தியமா கிட்ட வந்து பாருங்களா. ஏய் கைஸ் பயமா இருக்குது. ஐயோ ஏய் சத்தியமா மனசு மச்சான். கைஸ் அடர்ந்த பகுதி இது. வேணா மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காத்துல பாருங்க கைஸ் பயமா இருக்குது பாரு. ஏய் யானை சாணி போட்டுக்குது. கைஸ் வாங்க இந்த பக்கம் போவோம். அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். இங்க வந்து ரெட்டல் ஸ்னேக்லாம் இருக்கும். ரெட்டல்ஸ் யூ பாருங்க தப்பு வழி வந்துட்டோமா காய்ஸ்? தப்பு வழி வந்துட்டோமா நாங்க? பாருங்க எப்படி இருக்கிறோம். நாங்கள் வந்து இப்போ இறங்க போகிறோம் இந்த இடத்துல. பயமாக இருக்குது. பார்த்து வாடா வழுக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வென்ச்சர்ஸாக இருக்குது. இருட்டாகுது கைஸ். இப்போ டைம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி இருக்கும். இருட்டாக இருக்குது. அவ்வளோ மேலே வந்து அடர்ந்து காடாக இருக்குது. அமேசான் காடு மாதிரி இருக்குது கைஸ். நடந்து செல்லண்ணா இதான் அருவியே அதான் திரும்ப ஊருக்கு வந்து நாத்தியம் ஆமாம் இல்லை உள்ள போயிடணும். எடுக்கண்டா எத்தனை எடுக்கலாம்? தோடு பிரச்சனை. மிலிட்டரி பண்றான் அவன். ஏய் மிலிட்டரி செலக்ட் ஆனானே அவரு 50 அப்படியா? அப்படியா? அவன் எக்ஸாம் எழுத போல நானும் வந்தடா. தமிழ்ல பிளான் பண்றேன். ஹே கைஸ் நான் வந்தவா பாட்டு போடுவோம் ப்ரோ. கொட்டினது காட்டு. அதையும் வீடியோ எடுத்து போறான். ஆமாம் தலைவா அந்த பக்கம் போகாதீங்க. இது கொசு கடிக்குது. கொசு கடிக்குது கோழை கைஸ். கொசு கடிக்குதான். காட்டு இப்படி. தண்ணி வரல. ஏய் காட்டுறா. மழை வச்சுறாரு. அது எதுவும் தெரியலையே. காட்டு பார்ப்போம் உனக்கு தெரியும். எனக்கு தெரியும். இது காட்டு. இங்கதான் எரியுது. இங்கதான் குடையுது. இல்ல இல்ல அதுதான் இங்க ஒண்ணுமே தெரியல. போயிடுச்சு அவ்வளவுதான். கைஸ் அங்கே ஒரு கொசுன்ற மாதிரி. அது என்னடா இது? அது என்னடா இது?
செங்கொழுவி. பாருங்க கைஸ், இது வந்து கொஞ்சம் ஆபத்தான ஒரு இடம். ஐயோ, கீழே வந்து அவ்வளோதான் கைஸ். மண்டை எல்லாம் வாஞ்சிரும் உங்களுக்கு, பார்த்து வரணும். இது மனிதர் காதல் அல்ல. கைஸ் குளிக்க போறோம் கைஸ். ஓகே தான். செம ஜில்லுங்குது. செம ஜில்லுங்குது கைஸ் தண்ணி. சிறுல நண்டு கடிக்குது. மீனா என்ன மீனுக்குது? விழுந்துட போற கேமரா சைடுல இருக்கு பாரு, சைடுல கேமரா இருக்கு பாரு. அடிக்கல. பாத்தீங்கன்னா தூரத்துல ஒரு ஆளுகிறாரு. மீன் கடிக்குதுண்ணா, சூப்பரா இருக்குது. பாருங்க எங்க வந்து என்ன வேலை பார்க்க இரு வர ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். சூப்பர், நல்லா இருக்கு. गाइस இவங்கள எதுக்கு கத்துறாங்க சொல்லுங்க. गाइस இவங்கள எதுக்கு கத்துறாங்க சொல்லுங்க. இவங்கள எதுக்கு கத்துறாங்க? கால்ல வந்து மீன் வந்து கடிக்குது. எங்க லெஃப்ட்ல நிறைய கடிக்குது. ஒரு 10 கிலோ அடிச்சு நிக்குது. ஹாய், நான் உங்கள் தேவா. இப்போ என் நண்பன் பாட்டு போடுவான். பாடுறது நெருப்புடா நெருங்குடா பாப்பா, கருப்புடா கருப்புடா. பாருங்க, ஒரு காண்டம் இருக்கும். குளிக்குது. தூத்துக்குடி கொத்தனார் அடிக்கிட்ட சூப்பரா இருக்கு. இப்ப பாருங்க இப்போ எப்படி இருக்குன்னு. நாலு கடிக்கிட்டு போயிருங்க. இப்ப மீன் பிடிக்க போறோம். மீன் மாறிடுவோம். நாங்கள் தேவா பூரா கல்லைக்கு இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மீன் தான் இது கடிக்குது. கடிக்குது மீன் கடிப்ப பச்சை சாப்பிடலாம். சாப்பிட்றோம். இது மனுஷனே இல்லை, ஆதிவாசி. தண்ணி குடிக்கிறான். நல்லா இருக்குது. என்ன ஒன்றா புதுசாக சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து ஒத்துக்காது, வாமிட் வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து சின்ன மீன் ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு ஆஃப் ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு வர்றது என்ன யாரும் புதுசாக ட்ரை பண்ண வேணாம், அவனுக்கு நம்ம ட்ரை பண்ணுங்க. ஓகே, நன்றி, வணக்கம். கைஸ், இப்போ நான் வந்த ட்ரிப்பு இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம் முடியும் போது நாங்கள்லாம் கிளம்புறோம். ஓகே வைஸ், வந்தால் கொஞ்சம் குடிக்கலாம். அதாவது தண்ணி அதிகமாக வரல. மழை காலத்தில் அதிக மழை இருந்தால் வரக்கூடாது, ஒரு மீடியமாக மழை வந்தால் வரலாம். அதனால் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.
உங்களுக்கு இது வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இது போடுறோம். டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் வைக்கிறோம், இது பண்ணுறோம். நீங்கள் பார்த்துங்க. இந்த தண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சூப்பராக இல்லை. ஓகே ஓகே பாய் 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 பாய். கைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு குளியல், சூப்பரான ஒரு ஃபிஷ் தெரப்பி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம கிளம்புறோம் கைஸ். கைஸ் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சத்தியம் மன உளைச்சல்றாங்க. உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சா? பண்ணா மான்சே எப்படி தண்ணியோட இது கொஞ்சம் கம்மி தான் எதிர்பார்த்தேன். ஃபிஷ் தெரப்பி அது ஓகே. அந்த மீனோட அந்த இது மசாலா நல்லா இருந்துச்சு. பட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து கொஞ்சம் என்ஜாய் ஜாலியாக இருந்துச்சு. தனியாக வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லாஸ்ட் டைம் தனியாக வந்து ஃபேமிலியோட வந்தேன். ஆமாம், இவ்வளோ என்ஜாய்மெண்ட் கிடைக்கல. நான் அப்பவே அந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணலாம் சொல்லிட்டு. ஆமாம், சரி என் பேச்சு கேட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க. ஆமாம். பட் எதிர்பார்த்தது தண்ணி இல்லை, இருந்தாலும் என்ஜாய்மெண்ட் குறையில. ஓகே, நீ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இது பார்த்தா கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. புண்ணியம் தேடி காட்டிக்கும் போனா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சுல மச்சான்? மச்சான் உங்களது நோ கமெண்ட். மன உளைச்சல்றா.